ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாமுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கு ஆன டிப்ஸு. ஃபஸ்ட்டு, பரீட்சைக்கு நல்லா படித்து நம்ம தயாரித்த பிள்ளைங்க பரீட்சைக்கு போகும்போது பரீட்சை எப்படி எழுத வேணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு அவங்களுக்கு இருக்க பயத்தை நம்ம தான் போக்கணும். அப்போ தான் அவங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு குழப்பம் தவிர்க்கணும். முதல்ல குழந்தைங்க பரீட்சைக்கு படிக்கும்போது முன்னாடி நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ அதை படிச்சிட்டியா, இதை படிச்சிட்டியா, அது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க மேம், இது வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸ் கால்ஸை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம குழந்தை ஒரு மாதிரி படிச்சிருக்கோம். இப்போ வேறு குழந்தை, இப்போ சில பேர் கொஸ்டின் பேப்பர்ஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் புக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட படிக்கிறது மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு கொஸ்டினை கேட்டு மொதல் நாள் கேட்டுட்டு, சரி அதுதான் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, இன்றைக்கி படிச்சிரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லும் போது நம்ம கடைசி நிமிஷம் ஐயோ வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த கொஸ்டின், அதாவது நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கொஸ்டினை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எக்ஸாம் அப்போ நம்ம படித்ததே ரிவிஷன் பண்ணாமல் இந்த கொஸ்டினையும் பதட்டத்தில் படித்து இதுவும் கன்ஃபியூஸ் ஆகி அதுவும் கன்ஃபியூஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தை நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு நாளைக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு மட்டுமே டைம் எடுத்து அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் முதல்ல இந்த எக்ஸாம் எழுத போகும்போது ரோமன் நம்பர் கரெக்டாக போடுங்க. அப்புறம் நம்பர்ஸ் எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டுட்டு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு எதெல்லாம் பர்ஃபெக்டாக உடனே தெரியும், நம்ம இது கண்டிப்பாக 100% கரெக்டாக எழுதலான்னு எது தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஒன் வேர்டு இருந்துச்சுன்னா, ஒன் வேர்டெல்லாம் நல்லா தரவாக வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது நீங்கள் ஒன் வேர்டு எல்லாம் எழுதியிருந்தீங்கனாலே, எல்லா ஒன் வேர்டு ரைட்னாலே ஓகே இந்த பொண்ணு நல்லா படிக்கும் போல இருக்கு அப்படின்ற அந்த ஒப்பீனியன் வந்துடும். அப்போ வரும்போது நீங்கள் பின்னாடி அவங்க அந்தளவுக்கு உங்களை உன்னிப்பாக உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒன் வேர்டு நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல இதை உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஓகே இந்த நல்லா படிக்கிற பொண்ணுன்ற அந்த இதை கொண்டு வந்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். எந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு முதல்ல எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டான நேரத்தில் தான் நம்ம எக்ஸாம் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் ஸ்கூலில் இருக்க மாதிரியும், மேபி நம்மள்ட்ட ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அதை நம்ம திருப்பி யார்கிட்ட கேட்டு கூட வாங்குற மாதிரியாவது டைம் இருக்கணும். கரெக்டாக நேராக ஹாலுக்கு போகிற மாதிரி நீங்கள் டைம் வச்சுட்டு ஸ்கூல் போகாது. ஏன்னா டிராஃபிக் இருக்குது, எல்லாமே பதட்டமாக போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போகிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம என்ன ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்கோமோ அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் மேக்ஸிமம் இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி அது அவிச்ச சாப்பாடு அவிச்ச இட்லினா அவிச்சிருக்கும், இடியாப்பம்னா அவிச்சிருக்கும். அது மேக்ஸிமம் 90% நமக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தான் சில பேர் இளநியே குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, இது வந்துடும், இது ஹீட் ஆயிரும் அப்படின்ட்டு புதுசாக நீங்கள் இளநியெல்லாம் ட்ரை பண்ணாங்க. புதுசாக எந்த உணவுமே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டான நேரத்தில் போய் எக்ஸாம் எழுதுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ மாடல் எக்ஸாம் வைக்கும் போதே இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ இதுவே ஒரு பெரியதாக இருக்காது, அப்படியே பழகிடும். அப்போ நீங்கள் எக்ஸாமில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நல்லபடியாக எழுதி, ஸ்ட்ரெஸ் இல்லைனா தான் உங்களால் நல்லா யோசிக்க முடியும். நல்லபடியாக எழுதி நிறைய மார்க் வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.